செய்திகள். திருச்செந்தூர் கோவில் குடமுழுக்கு விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு Z+ பாதுகாப்பு வழங்கி ஒன்றிய உள்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சர்வதேச கூட்டுறவு ஆண்டு 2025 மற்றும் சர்வதேச கூட்டுறவு நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு தமிழக கூட்டுறவுத்துறை சார்பில் மினி மாரத்தான் போட்டி நடைபெற உள்ளது. ககன்யான் திட்டத்தின் என்ஜினின் 4ஆம் கட்ட சோதனை வெற்றி பெற்றுள்ளதாக இஸ்ரோ தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 9 IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள 50 ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு பணியிடங்களை உருவாக்குவதற்கும் ஒப்பந்த அடிப்படையில் நியமிப்பதற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹80 அதிகரித்து ஒரு சவரன் ₹72,480 1 கிராம் ₹9,060 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை ₹120 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் குடமுழுக்கு விழாவை ஒட்டி இன்று முதல் 3 நாட்களுக்கு சரக்கு மற்றும் கனரக வாகனங்கள் திருச்செந்தூர் வழியாக செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் 103 கோடியில் 52 வேளாண் கட்டடங்களை தொடங்கி வைத்தார். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் மெட்ரோ பணியாளர்களுக்கு நவீன பயிற்சி மையத்தை தொடங்கியது. பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் நினைவிடத்தில் சிலை அமைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 1531 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட கோயம்புத்தூர் 2வது முழு திட்டம் 2041 வெளியிட்டார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் நீர்வரத்து வினாடிக்கு 32,000 கனஅடியிலிருந்து 43,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட்டுக்கான பொது தொழில்நுட்ப சேவை மையம் அமைக்க விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியது. திருச்செந்தூர் கோவிலில் 10 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள தங்கும் விடுதியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். புது பொலிவுடன் கடலூர் துறைமுகத்தை இயக்குவதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 24,735 கனஅடியிலிருந்து 29,423 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மின்சார வாகன தொழில்நுட்பம் மற்றும் தொழில் முனைவோர் பயிற்சி வருகின்ற 10ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகியுள்ளது. திருச்செந்தூர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நெல்லை வழியாக சென்னை செங்கல்பட்டு இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இந்தியா தனது சொந்த விண்வெளி நிலையத்தை கட்டமைக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மற்றும் திருப்பத்தூரில் இன்று மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. $1 டிரில்லியன் பொருளாதாரம் என்பது நமது இலக்கு என்று கோவை மாஸ்டர் பிளான் 2041 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ளார். கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் 25 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை திறந்து வைத்து 208 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் KM காதர் அவர்களுக்கு இந்த ஆண்டிற்கான தகைசால் தமிழர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. வேளச்சேரி ரயில் நிலைய வளாகத்தில் உள்ள விளையாட்டு அரங்கம் அமைப்பதற்கு தெற்கு ரயில்வே டெண்டர் வெளியிட்டுள்ளது. ஐபோன்கள் தயாரித்து வரும் தைவானின் ஃபாக்ஸ்கான் மேலும் 1000 பேரை வேலைக்கு எடுக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. போதைப்பொருள் வழக்கில் நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணாவின் ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையத்தின் கட்டுமான பணிகளை நேரில் ஆய்வு செய்தார் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள். சென்னை மாநகராட்சிக்கு 62 கோடியில் புதிய மாமன்ற கூடம் அமைப்பதற்கு டெண்டர் வெளியிடப்பட்டுள்ளது. மாநில காவல் பணி திறனாய்வு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு காவல்துறை இயக்குனர் பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கானா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. நீர்வளத்துறையில் உதவி பொறியாளர் பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட 169 நபர்களுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடருக்கு முன்னதாக ஜூலை 19ஆம் தேதி அனைத்து கட்சிகள் பங்கேற்கும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலின் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு இன்று முதல் வருகின்ற 8ஆம் தேதி வரை 600 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு வருகின்ற ஜூலை 6ஆம் தேதி சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது. மேலும் இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு இன்று முதல் தொடங்கப்பட உள்ளது.
ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரையின் ஒரு பகுதியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று வீடு வீடாக சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி மையங்களை தேர்வு செய்வதற்கான டெண்டரை அரசு வெளியிட்டுள்ளது. மதுரை தனுஷ்கோடி இடையே தேசிய நெடுஞ்சாலை திட்டத்தில் பரமக்குடி ராமநாதபுரம் இடையே 1853 கோடியில் சுமார் 46 கிலோமீட்டர் தூரத்தில் 4 வழிச்சாலை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி தனித்து போட்டியிடும் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அறிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தரமணையில் தமிழ் அறிவு வளாகம் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டினார். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை இன்று வரை இயல்பை விட 12% கூடுதலாக பெய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்க சென்னை ஐகோர்ட் மறுப்பு தெரிவித்துள்ளது. சென்னையில் புதிதாக இயக்கப்படும் மின்சார பேருந்துகளில் இதர பேருந்துகளைப் போல் சிங்கார சென்னை பயண அட்டை, 1000 ரூபாய் பயண அட்டை ஆகியவற்றை பயன்படுத்தலாம் என்று மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு தொல்லியல் மற்றும் அருங்காட்சியவியல் நிறுவனம் ஓராண்டு ஈராண்டு கால முழுநேர முதுநிலை படிப்பிற்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தொல்லியல் துறை தெரிவித்துள்ளது. முதற்கட்டமாக 208 நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள், 50 ஆரம்ப சுகாதார நிலையங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். இன்று முதல் 3 நாட்களுக்கு நீலகிரி, கோவை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 25,500 கன அடியிலிருந்து 23,124 கன அடியாக சரிந்தது. ஆழியாறு கரையோர மக்களுக்கு 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தேவாலா, மேல்கூடலூரில் தலா 8 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. தமிழ்நாட்டில் 34 பேரூராட்சிகளை தரம் உயர்த்தி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 5 நாட்கள் சுற்றுப்பயணத்தை தொடங்கினார். கடந்த ஜூன் மாதம் GST மூலம் 1,84,000 கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது. ஜூலை 12ஆம் தேதி நடைபெறவுள்ள குரூப் 4 தேர்விற்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலின் குடமுழுக்கு விழாவை ஒட்டி வருகின்ற 4ஆம் தேதி முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருக்கோவில்கள் சார்பில் 32 பேருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திருமணம் நடத்தி வைத்தார். சிவகங்கை திருபுவனம் சம்பவம் எதிரொலியாக தமிழ்நாடு முழுவதும் காவல்துறையில் அதிகாரிகளுக்கு கீழ் இயங்கும் அங்கீகரிக்கப்படாத தனிப்படைகளை கலைக்க டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். கோவையில் தங்க நகை பூங்கா அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.